குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நம்ம மனுஷங்களால அன்றாட வாழ்க்கையில ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்க முடியல? நம்ம சந்தோஷத்த நாமே நம்ம ஆசைகளால அடக்கி ரொம்ப தள்ளி வச்சுட்டோம். எனக்கு கல்யாணம் ஆனா தான் என் வாழ்க்கை செட்டில் ஆகும். என் குழந்தை இந்த மார்க் வாங்கினா தான் என் வாழ்க்கையில செட்டில் ஆகும். எனக்கு இந்த சேலரியில ஜாப் கிடைச்சா தான் என் வாழ்க்கை செட்டில் ஆகும். அப்படின்னு நம்ம வாழ்க்கையில செட்டில்மெண்ட், சந்தோஷமான வாழ்க்கை துவங்குவதற்கு இவ்வளவு விஷயங்கள் எனக்கு அடங்கியிருக்குங்கிறத நாமளே செட் பண்ணிக்கிட்டோம். நம்மளுக்குள்ளேயே ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டோம். நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எண்ணம் தான் வாழ்க்கைன்னு. அப்ப நாமளே அந்த பவுண்டரி செட் பண்ணிக்கிறப்ப, நம்மளால இந்த நொடி சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்பளே தானே நம்ம வந்து இந்த விஷயம் நடந்தா தான் சந்தோஷம் அப்படிங்கிறத நாம செட் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஆசையும் படாம இந்த நொடிக்காக சிரித்தபடி சந்தோஷமாக வாழணும். இப்படிதான் எங்க குரு எங்களுக்கு வாழ கத்து குடுத்துருக்காங்க. அதனால எங்க குருதேவ வாசியோகத்தில இருக்க குழுவினர் அவ்வளவு பேரும் நாங்க வந்து எப்படி என்ன சொல்லுவோம்னா, நாங்க பேரானந்தமா வாழ்றோம், சந்தோஷமா வாழ்றோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இதுதான். இந்த நொடிக்காக வாழணும். எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கும் ஆசைகள் இருக்கும் லைஃப்ல. ஆ இப்ப எனக்கும் தொழில் இருக்கு. நானும் அந்த தொழில்ல முன்னேறணும். எல்லாமே ஆனா அந்த தொழில் முன்னேற்றம் தான் என் வாழ்க்கையில சந்தோஷம் குடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்ப மாட்டேன். எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்தா தான் சந்தோஷம் அப்படிங்கிறத நான் நம்ப மாட்டேன். இந்த நொடி நான் சிரிக்கணும்னா சிரிப்பேன் அவ்வளோதான். சிரித்த முகத்தோட இருக்கணுங்கிறது வந்து நான் எடுக்கிற டெசிஷன் தானே. ஸோ நம்ப வாழ்க்கை நம்ப கையில தான் இருக்குங்கிறதோட முக்கியமான சாராம்சமே, இந்த நொடி நம்பளால நாம நெனச்சா சிரித்தபடி வாழலாம். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம்லயே சும்மா உங்களுக்குள்ள சிரிச்சு பாருங்களேன். சிரிக்கலாமே! தாராளமா சிரிக்கலாம். எப்பேர்ப்பட்ட சூழல்ல நீங்க இருந்தாலும், சும்மா ஒரு சிரிப்பு சிரிச்சு பாருங்களேன். உங்களுக்கு கண்டிப்பா சிரிப்பு வரும். ஆனா, நாம்பளே நம்மள இறுக்கி, இறுக்கி, இறுக்கி வச்சு வைத்துக்கொண்டு, அ இந்த உலக மக்களுக்கு வந்து அ இப்படிப்பட்ட முகத்தை காட்டினால் தான் நம்மளுடைய தன்மை வந்து இங்க அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நெனச்சுட்டு, நாமளே நம்மள இறுக்கட்டமா வாழ்ந்துட்டுருக்கோம். அது தேவையே இல்ல. இந்த நொடியிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழ முடியும். இன்னும் ஒரு படி மேல போயி, எனக்கு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழணும்னு ஆசை தான். ஆனா, எனக்கு என்னால அப்படி பண்ண முடியல அப்படின்னா, எங்கள மாரி நீங்களும் ஒரு சக்தி வாய்ந்த குருகிட்ட தீட்சை வாங்கி, அன்றாடம் தியானம் செய்து, புருவ மத்தியில் விழிப்புணர்வுடன் இருந்து, அப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால கண்டிப்பா முடியும். நன்றி. ஆத்மா வணக்கம்.